வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 90s கிட்ஸோட ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசில் நம்ம மேங்கோ பார் சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேன். இதோட பல்ப்பை மட்டும் எடுத்து நான் தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஈவனாக ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்திருக்க இந்த பல்ப் 1 கப் அளவுனா அதில் பாதி கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள் மாம்பழத்தோட அளவு ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரையை நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு இது நல்லா வாட்டரியாக இருக்கும். இது போக போக நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நல்லா பொறுமையாக இதை பண்ணணும். இது பொறுமையாக பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அங்கங்கே பிடிச்சிரும். அது டேஸ்ட்டை கூட கெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்னொரு 10 நிமிஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதாவது நீங்கள் இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அதோட தடம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி திக்காக இருக்கு. இதில் வேறு எந்த பொருளுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் 2 பொருளை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் நம்ம பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இப்போ நிறைய இடத்துல இது கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இது திருப்பி போடும்போது அது அப்படியே ஒட்டிட்டு அந்த லேயர்ஸ் அப்படியே தெரியணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இது உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப அழகாக இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்படி எடுத்து போட்டால் அது திருப்பி ஃப்ளோ ஆகி வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பிளேட்டில் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். எல்லாத்தையும் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாம்பழ மிக்சரை உள்ளே சேர்த்துக்கலாம். எப்படி ஒட்டிட்டு வருதுன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்க இருக்கும் போதே நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஆறுனா உங்களுக்கு அன்ஈவனாக வரும். கொதிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போவே பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா இது சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. வீட்டில் பண்ணுறதுனால நம்ம ஓரளவு தான் ஈவனாக பண்ண முடியும். ஏன்னா அது ஒட்டிகிட்டே வரனால இந்த அளவுக்கு பண்ணிங்கனாலே உங்களுக்கு கடைசி ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு 2 நாள் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இது நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகும். இருக்கட்டும், 2 நாள் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 days ஆயிடுச்சு. இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், இது பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பீஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இதை நான் ரோல் பண்ணி சர்வ் பண்ணுறேன். இது ரோல் பண்ணியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை குட்டி குட்டி பீசஸாக போட்டு நேச்சுரோ மாதிரியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. டேஸ்ட் அதே மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட மாறுபடவே இல்லை. இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா எனக்கு கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.